கோவை நாகசக்தி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நிலவேம்பு கசாயம் வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி அருகே உள்ள நாகசக்தி அம்மன் தியான பீடம் சார்பில் காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் உள்ள கோவில்களில் மாசி திருவிழா நடந்து வருவதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நிலவேம்பு கசாயம் இலவசமாக வழங்கப்படுவதாக நாகசக்தி அம்மன் தியான பீடத்தைச் சேர்ந்த சிவ சண்முக சுந்தர சுவாமிகள் தெரிவித்தார். பொதுமக்களை பெரும் அச்சத்துடன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல் மற்றும் விஷக்காய்ச்சலினால் மக்கள் பெரும் அவதிக்குட்டு மனவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையில் மலுமிச்சம்பட்டி நாகமலை நாகசக்தி அம்மன் தியான பீடத்தின் சார்பாக பன்றிக் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் மற்றும் விஷக்காய்ச்சல் வராமல் தடுக்க அன்னை நாகசக்தி அருளிய நிலவேம்பு கசாயம் இன்று 1000 பக்தர்களுக்கு தரப்பட்டது. நிலவேம்பு கசாயம் தயாரிக்கும் முறை குறித்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் மூலம் நாகசக்தி அம்மன் தியான பீட நிர்வாகிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதேபோன்று அரசும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இலவசமாக நிலவேம்பு கசாயத்தை அளிக்க முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.